எக்ஸ்கியூஸ் மீ மேம். கூப்பிட்டீங்களா மேடம்? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக் ஆரம்பிச்ச புது ப்ரோக்ராமோட ரிசல்ட்ட பாத்தீங்களா? இதுதான் நீங்க ப்ரோக்ராம் கவனிக்கிற லட்சணமா? இந்த சேனல் ஆரம்பிச்ச இத்தனை வருஷத்துல ஒரு புது ப்ரோக்ராமால இப்படி ஒரு டவுன்ஃபால ஃபேஸ் பண்ணதே இல்ல. சாரி மேம், கண்டென்ட் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதுவும் இல்லாம லாஸ்ட் வீக் எலெக்ஷன் சம்பந்தமான நியூஸ் ரொம்ப பரபரப்பா போனதால யாரும் நம்ம ப்ரோக்ராமை கான்சென்ட்ரேட் பண்ணல மேம். ஸ்டாப் இட். சும்மா ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டேன். என்ன ஆனாலும் ப்ரோக்ராம நல்லபடியா கொண்டு போறதுக்கு தான் உங்களை இந்த போஸ்டிங்ல வச்சிருக்கேன். புரியுதா? முதல்ல நீங்க எதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கண்டென்ட் விஷயத்துல தலையிட்டீங்க? அந்தந்த வேலையை பார்க்க தானே அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. உங்க ஆர்வ கோளாறால இப்ப சேனல் எந்த நிலைமைக்கு வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த லாஸை ரெக்கவர் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நெக்ஸ்ட் வீக் எனக்கு இந்த ப்ரோக்ராம் சேஃபர் ஜோனை ரீச் பண்ணியே ஆகணும். கெட் அவுட். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், உங்களை பார்க்க சாந்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சாந்தியா? என்ன விஷயமா? தெரியல மேடம், அது பர்சனலா உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம். வர சொல்லுங்க. ஓகே மேடம். மே ஐ கம் இன் மேம்? வணக்கம் மேடம். என் பேர் சாந்தி. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதோ பர்சனல்னு சொன்னீங்களாமே. மேடம், நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். ஹலோ, முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அது எப்படிப்பட்டதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இந்திராணி உங்களோட எதிரி தானே? அவளோட சித்தப்பா கூட இப்ப எலெக்ஷன்ல நிக்க போறாருல, அவரை பத்தி தான் சுட சுட ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, நான் கொண்டு வந்த கண்டென்ட் எப்படிப்பட்டது? இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஜாக் பாட். கரெக்டான டைம்க்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. இது போதும் எனக்கு. இத வச்சே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏய் கபிலா, ஏய் பாத்தீங்களாங்க நம்ம பையன் எந்த நிலைமையில இருக்கான்னு? ஏங்க நீங்களும் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? அவன் தான் அவ்வளவு தூரம் வேணான்னு சொல்றான்ல, விட்டுடுங்களேன். கபிலன் நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு இவ்ளோ சீரியஸா இருக்கான்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே தோணுது. நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. ஆனா இதனாலேயே நம்ம குடும்ப நிம்மதி மொத்தமும் போயிடும் போல இருக்கே. வேணாங்க, இந்த அரசியல் அதிகாரம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு வேணாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. கபிலனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அத்தனை தடவை இவருக்கு போன் பண்ணேன். ஆனா அவர் போன் அட்டன் பண்ணவே இல்ல. இது ஓன் வேலைதான்னு எனக்கு தெரியும். நீ இவ்ளோ மோசமா நடந்துக்கிறியே, என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல நீ அததான் எதிர்பார்க்கறியா? செல்வநாயகி, என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? நாமினேஷன் பண்ண போன இடத்துல போன் அலோட் இல்ல. அதனால போனை சைலண்ட்ல போட்டு இவங்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். நாமினேஷன் முடிஞ்சதும் போனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே விஷயம் தெரியும். உன் நிம்மதியை கெடுக்கிறதுல தானே என் மொத்த சந்தோஷமும் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டென்ட் சிக்கி இருக்கு. அதான்
உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஏய், என்ன நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா? அந்த பென்ட்ரைவ் விஷயத்திலேயே உன் முகத்தறிய நான் கிழிச்சிருப்பேன். ஆனா ஒன்னெல்லாம் பழி வாங்கி ஏன் இமேஜ கெடுத்துக்க வேண்டான்னு தான் அப்ப சும்மா விட்டேன். அதனால இப்ப மறுபடியும் என்ன சீண்டி பாக்குறியா? அப்படிதான்னு வச்சுக்கோ. ஏன் உன்னை யாரு என்ன மன்னிக்க சொன்னது? ஹ, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதானே ஆகணும். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு என்னோட சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. மறக்காம நீ அதை பார்க்கணும். உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்திராணி, மறந்துடாத. பாய். என்ன நீ மோனிகா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீங்க தைரியமா இருங்க. இல்ல அக்கா, அவளாம் ஒரு ஆள்னு அவ சொன்னதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. அவளுக்கு எந்த விஷயத்தையுமே உருப்படியா பண்ண தெரியாது. இப்ப கூட அவ என்ன செஞ்சாலும் எப்படியும் அறகுறையாதான் செய்வா. அவளை பத்தி நினைச்சலாம் நீங்க பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்படி சிவா என்னால நார்மலா இருக்க முடியும்? அந்த மோனிகா டைரக்டா என்கிட்ட மோதினாதான் பிரச்சனை இல்லையே. என்ன பழி வாங்கறதுக்காக நம்ம குடும்பத்து மேல எல்லாம் கை வைக்கிறதா சொன்னா, அதுவும் நைட் 8 மணிக்கு அவளோட டிவி சேனல்ல வேற பார்க்க சொல்லியிருக்கா. என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டைம் வேற 8 ஆயிடுச்சு. என்னத்த எல்லாரும் என் டிவி சேனலை பார்த்துட்டு இருக்காங்க? என்ன விஷயம்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே இருந்தேன். என்ன விஷயம் குழந்தனாரே? எதுக்கு எல்லாரும் டிவி முன்னாடி நிக்கிறாங்க? இவங்க 2 பேரும் தான் இந்திரா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திரா டிவி பார்க்கறதுல மும்முரமா இருக்கா. என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல. நானும் பார்க்கறதுக்காக தான் நிக்கிறேன். அப்போ என்ன விஷயம்னு தெரியாம தான் வெறுமனே வந்து நிக்கிறீங்களா? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. வணக்கம், என் பேரு சாந்தி. நான் உதய பெருமாளோட மனைவி.